இன்னிய பதிவு தமிழக அரசியல்ல அண்ணாமலை, விஜய் இவங்க 2 பேரையும் பத்தியது. இப்போ நமக்கு நிறைய கேள்விப்படுறோம். அண்ணாமலை தனியா வரதுக்கான சூழ்நிலை உருவாகுதுன்ட்டு. அது நான் ரொம்ப எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் இப்ப ரொம்ப குறையறது. 2வது அவர் 1 வருஷம் முன்னாடி இதை விட ரொம்ப முக்கியத்துவமாகவும் ரொம்ப வேகமாகவும் அவர் பின்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புளோடையும் நிச்சயமா அவர் ரொம்ப வேகமா ரொம்ப திறமையோட செயல்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப அவருடைய ஏஜுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் இப்போ ஒரு பெரிய விதமான ஒரு ஒரு வேகத்தடை போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 4 முக்கியமான அரசியல் இன்ஃப்ளூயன்சிங் குரூப் இருக்கு. முதல்ல இருக்கிறது திமுக, 2வது இருக்கிறது எடப்பாடி தலைமையில இருக்கிற அதிமுக, 3வது பாஜக, 3வதோ 4வதோ விஜய் எடுத்துக்கலாம். இதுல ஆர்டர் எந்த விதத்திலயும் முக்கியம் இல்லை. 4வது விஜய். இப்ப அண்ணாமலை ஒரு வேளை தனியா கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? திமுக திருப்பி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கும். அவர் திமுக மேல வச்ச குற்றச்சாட்டுகளை தொடர ஆரம்பிப்பாரு ஒரு தனி கட்சி தலைவரா. அதனால திமுக ரொம்ப பதட்டப்படும். 2வது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக, அவங்களுக்கு திருப்பியும் அண்ணாமலை தனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம் போயிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக. பட் அண்ணாமலை தனியா செயல்பட ஆரம்பிச்சான்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற செயல்பாடு அண்ணாமலை எடுத்துக்குவாரு. எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு முக்கியத்துவம் குறையும். 3வது விஜய் கட்சி எடுத்துக்கோங்க. அவரை இனிமே அண்ணாமலை தனியா ஆரம்பிச்சார்னா அவரை ரொம்ப தாக்குவார். அவங்க பொதுவா தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் நிச்சயமா யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்காரு. அதை யூஸ் பண்ணுவாரு. ஸோ விஜய் கட்சியோ அதிகமாக தாக்கப்படும். 4வது பாஜகவில் இருக்கிறவங்களே அவங்க இனிமே இப்போ அண்ணாமலை ஒருவேளை தனியா வெளில போய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கலக்கம் ஆயிடுவாங்க. அதனாலதான் இப்பவே வடக்கு இருக்கிற தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை ஏதாவது செஞ்சிருவாரு, அண்ணாமலை ஏதாவது செஞ்சுவாருன்ட்டு. இதுல யாருக்கு லாபம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப விஜய் ஏற்கனவே திமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு ரொம்ப மும்மரமா இருக்காரு. இதே விஷயங்கள் அண்ணாமலையும் செய்ய ஆரம்பிப்பாரு. இப்ப அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சான்னா அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல நிச்சயமா அவர் பின்னாடி மோடி ஓட்டர் கண்டிப்பா வருவாங்க. அவர் திமுகவோட எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா இருந்ததுனாலதான் ஏற்கனவே நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அதை நிரூபிச்சாரு. இப்ப அதே மாதிரி அவர் திருப்பியும் திமுக ஓட்டு பிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப திமுக ஓட்டு விஜய், அண்ணாமலை இவங்க 2 பேரும் பிரிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒரு விதமான ஒரு 4 விதமா இருக்கிறது இப்ப 5 விதமான போட்டியாகும். அதுல யாருக்கு வேணா முடிவு எப்படி வேணா வரலாம். அண்ணாமலைக்கு இது ரொம்ப சாதகமான இது. ஏன்னா அவர் இப்ப ஒருவேளை இப்ப இருக்கிற என்டிஏ தோற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் போயிடும். என்டிஏ ஜெயிச்சிச்சுனாலும் அண்ணாமலை எல்லாமே ஜெயிச்சிருச்சுன்னு ஆயிடும். அதனால அண்ணாமலை தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது சிறந்த விஷயம்.